இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது கர்நாடகாவில் எந்த இடத்துல நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணணும் என்ன சொன்னோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டெவனர் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்துருக்கோம்னா கர்நாடகா மாநிலம் தான். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்ராஜ் நகர் அப்படிங்கிற நகரம் அமைச்சிருங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து சயின்டிஃபிக் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துருக்காங்க. ஆனால் அப்படி நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹெச்டி லைனுக்கு அடியே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. அதாவது ஈபி லைனுக்கு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு. அதனால் ட்ரில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம் போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா. இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பதிவிட்டிருப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அது பதிவிட்டிருப்போம். நீரோட்டம் பார்த்தது செக் பண்ணி சொன்னது எல்லாமே அதில் வீடியோ நம்ம டீட்டெயிலாக எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண வீடியோ தான் இந்த செகண்ட் பார்ட்டு. அதாவது இபி ஆஃபீஸில் எழுதி கொடுத்து இந்த லைனையை வந்து பார்த்திங்கன்னா கம்பத்தை வந்து தள்ளி போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 இன்ச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஈல்டு இந்த இடத்துக்கு கிடச்சிருக்கு. அதாவது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசிவில் எதுவுமே கிடைக்கல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 to 250 ரேஞ்ச் அந்த ரேஞ்சு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்பே கிடச்சிருக்கு. அதில் ஒரு 1/2 to 1/4 இன்ச் தண்ணியாட்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 410 to 420 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கல் ஒரே கல்லை தான் போச்சு, கல் மாறல. அடுத்து கேப் எதுவும் விழுவில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 710 700 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேப் ஓப்பன் ஆச்சு. அப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் நல்ல தண்ணி வந்துச்சு. ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதமாக வெயிட் பண்ணி இபி ஆஃபீஸில் எழுதி கொடுத்து இந்த கம்பத்தை தள்ளி போட்டு இந்த இடத்த அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ட்ரில் பண்ணதுக்கு பரவாயில்ல, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கஸ்டமர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனையிலோ விவசாய தோட்டத்திலையோ நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு புறமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை கூட அமையலாம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் சரிங்களா? இது போல் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணி கொடுத்துருக்குறோம், எஃப்எம் மூலியமாக செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையில் விவசாயத்த இடத்துல நீரோட்டம் பார்த்து போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்குது, போர் போடலாமா வேண்டாமா, இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கலந்து பேசிட்டு கூட நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி தான் ட்ரில் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது போர்வெல் சம்மந்தமாக நீரோட்டம் சம்மந்தம் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ప్రెషర్ పని నీటా 2-3 తడలు చూసుకో.